ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 9/4/2024 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள், சமநோக்கு நாள், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, அரசு விடுமுறை, தெலுங்கு வருட பிறப்பு, அதாவது இன்னைக்கு யுகாதி. நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 8:30 இருக்கு, மாலை 4:30 5:30 மணி வரைக்கும் இருக்கு. ராகு காலம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் வடக்கு திசை நோக்கி நீங்கள் பயணம் போவதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக பாலை அறிந்துவிட்டு போங்க. உங்க பயணங்கள் வெற்றிகரமா இருக்கும். மீன லக்னம், இருப்பு 41 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 6 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:36 மணி வரை அமாவாசை, அதன் பின்பு இரவு 10:27 மணி வரை பிரதமை, அதன் பின்பு திவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 33 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நட்சத்திரம் இன்று காலை 8:33 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று மாலை 3:35 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 12:36 மணி வரை நாகவம், அதன் பின்பு காலை 11:32 மணி வரை கிம்ஸ்துக்கினம், அதன் பின்பு இரவு 10:27 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு செவ்வரளி மாலை கொடுத்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதுவும் இன்னைக்கு எல்லா ராசிக்காராலும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப உச்சிதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகராகிய ஸ்ரீ செவ்வாய் பகவான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய், மீனராசியில் ராகு, புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார், கூடவே குரு பகவானும் இருக்கார். என்ன பண்ணுறது, வீண் அலைச்சல் இருக்கும். சில நேரங்களில் போராடுற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் கவனம் அவசியம். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு கண்டிப்பாக வேணும். அதுவும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். கவனம் ரொம்ப அவசியம் பேசுகிற வார்த்தையில். அதுவும் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் இழுபறி ஆகலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். 12ஆம் இடமாக அயனசேன போகஸ்தானத்தில் ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார். இப்போ சந்திர பகவான் கூடவே இருந்துட்டார். இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம்.
ஒன்று கல்வி செலவு, இல்லைன்னா ஏதாவது ஒரு செலவு வரும், சுபகாரிய செலவுகள் வரலாம். அதுமாதிரி வீடு கட்டுற முயற்சி இன்னைக்கு பலிதமாகும். ரொம்ப நாளாக பாதியில் நின்ன வேலைகளெல்லாம் இன்னைக்கு அற்புதமாக தொடருவீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் ஆதரவாக இருப்பா. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில செலவுகள் அற்புதமாக காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரொமோஷன் இன்னைக்கு கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், கூடவே சந்திர பகவானும் சேர்ந்துட்டார். குரு சந்திர யோகம் இன்னைக்கு அற்புதம். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக தான் நடக்கும். கூட்டாளிகள்லாம் ஆதரவாக இருப்பா. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப உயர்வுகள்லாம் அற்புதமாக கிடைக்கும். ரொம்ப நாளாக எழுந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனதில் ஒருவித சந்தோஷம் பொங்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கக்கூடிய நாள். சரி, அந்த அளவுக்கு வேலை செஞ்சால் ஒரு உத்தியோகம், அந்த அளவுக்கு வேலை செஞ்சால் ஒரு ஊதியம் கிடைக்கிறதான்னு பார்த்தா இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் கூடவே குரு பகவானோட சேர்ந்துடுறார். ஆனால் தைரியம் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு. தைரியம் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். மற்றபடி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேணாம். ஏன்னா பரபரப்பாக இருந்தாலே ஓரளவுக்கு நல்லபடியாக லாபம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாடா மனசில் இருக்கிற குழப்பங்கள் குறையும். 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரபகவான் வந்துடுறார். ஏற்கனவே குரு பகவான் அங்கே இருக்கிறதுனால இன்னைக்கு குருச்சந்திர யோகம் உங்களுக்கு இருக்கு. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். என்னதான் 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் கூட 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு அனுசரணை பண்ணிகிட்டே தான் இருக்கார். அடுத்தபடியாக இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்குது. அஷ்டமராசியில் சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்துருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு பகவான், ஜென்மராசியில் கேது பகவான். ஆனாலும் சமாளிப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். இருந்தாலும் குழப்பங்கள் அதிகமாக தான் இருக்கும்.
குடும்பத்தில் குழப்பம் இருக்கும், கணவன் மனைவிக்கிட்டே குழப்பம் இருக்கும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக பொறுமை வேணும், தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு வேணும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்களில் சிரத்தையாக இருக்கணும். அரசியல்வாதிகள் மூச் மேடை பேச்சுக்களை பேசும்போது கவனமாக இருக்கணும். எதையாவது ஒன்று பேசிட்டு மாட்டிக்கப்படாது, வம்பு வழக்கு வரலாம். அதே மாதிரி கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட என அடர் நிலம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார், சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார், குரு சந்திர யோகம் இருக்கு. இன்னைக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார், கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும், குடும்பத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியான சம்பவம் நடக்கும். அதேமாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவீர்கள். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்வார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஏன்னா 6ஆம் இடமாகிய பகையுணர் ரோகஸ்தானத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார், சந்திர பகவான் அங்கே சென்றுடுறார். 5ஆம் இடத்துல ராகு பகவான். குழப்பம் இருக்கும் கொஞ்சம், ஆனாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கேதுவால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில். தொழில் வியாபாரத்தில் நிதானம் வேணும், அவசரப்படக்கூடாது. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன் அப்படின்னா 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். குழந்தைகளின் மூலம் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் இன்னைக்கு பதக்கம் வாங்கக்கூடிய ஒரு அளவெல்லாம் இருக்குது. அதனாலே பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு வியந்து போவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். 4ஆம் இடமாக சுகஸ்தானத்தில் குரு பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்துடுறார். சில பேருக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் பயணங்களின் மூலம் சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வழிபிறக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வீண் மனக்குழப்பம் நீங்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உற்றார் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை அடைவீர்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கப் பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவிற்கு உங்களது முயற்சிகள் பேசப்படும் பலிதமாகும். 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், குரு பகவானோட சேர்ந்து. உங்களோட முயற்சிகள் வீண் போகாது. அதுமாதிரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானோட சேர்ந்துட்டு உங்கள் ராசிநாதன் சேர்ந்து அற்புதமாக இருக்கார். அதனால இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சூப்பர் நடக்கும். என்னதான் ஜென்ம ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்துல கேது பகவானும் இருந்தாலும் உங்களை இன்னைக்கு ஆட்டிக்க முடியாது, அசைக்க முடியாது. அற்புதமாக செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்கோ, யார் கண்ணும் படாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்தபடியாக அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய சலுகைகள் உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக நடைபெறும். நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் இன்னைக்கு அற்புதமாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவார்கள். உற்சாகம் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தை ஈட்டுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.